வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குருவின் பார்வை உங்கள் மேலே இந்த செப்டம்பர் மாதம் விழுந்ததுனால சில காரியங்கள் செய்ய முடிஞ்சும் செய்ய முடியாமல் போச்சு. நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக பார்த்தோம். எல்லாரும் கொஞ்சம் அவங்களுடைய நிறங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு நமக்கு குரு. ஆனால் கொஞ்சம் தெளிவாயிட்டோம், யார் எவன் கெட்டவன் எவன் நல்லவன்னா இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறீங்க. குரு வருட கிரகம் இந்த மாதத்தில் மூப்பாரு. புதன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியன் இவங்கெல்லாமும் மூமெண்ட் கொடுக்க போகிறாங்க இந்த மாதத்தில். அக்கார்டிங் டு இதில் பார்க்கும்போது நமக்கு சந்திரனும் நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டுருப்பார் இல்லையா, டெய்லி கோல் அவர். அதனால் அதெல்லாம் மூமெண்ட் இருக்கும். இந்த மாத கோளில் புதனும் மாறுறார். புதன் 3ஆம் தேதி அன்று 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தார் இல்லைங்களா, ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இடத்துல. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் இருந்தது, ஸ்கின் டிசீஸ் அலர்ஜிலாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்போ குறையும். உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் உண்டு. 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் உங்கள் லாபஸ்தானத்திலேருந்து இறங்குறார், 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபத்தான். ஆனால் உங்கள் ராசி அதிபதி லாபத்தை தான் கொடுப்பார். ஆனால் அவர் இருக்கக்கூடிய நீச்சஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். ஆனால் கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும், சுகங்கள் கம்மியாக இருக்கும். அப்படி மைண்ட் எடுத்துக்கோங்க. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்வார்கள் கன்னி ராசிக்குள்ள 12ஆம் இடத்துல. 17ஆம் தேதி அன்று இந்த சூரியன் மூவாயி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். உங்கள் ராசிக்குள்ளே வந்த உடனே நல்ல விஷயங்களாக நடக்கும். முக்கியமாக மனதிலே நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொண்டு வருவார். இது நேரம் வரைக்கும் குரு பார்த்துக்கிட்டு இருப்பார். 17ஆம் தேதி 18ஆம் தேதி குரு மாறுறார். 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வந்துடுவார். வந்து 2ஆம் இடமான விருச்சிக ராசியும் பார்க்க போகிறார். மகர ராசி 4ஆம் இடத்துல பார்க்க போகிறார். அதே போல் உங்கள் ராசியின் 6ஆம் இடமான மீன ராசியை பார்க்க போகிறார். இந்த பார்வையின் பலம் எப்படி இருக்க போகுது பாருங்க. சுகம் நல்லா வரும், பணம் குடும்பத்தில் நல்லா கொண்டு வரும், கொடுத்த கடனை வாங்கிறதுக்கான அருகதை நமக்கு கிடைச்சிரும். இப்படி நல்லதெல்லாம் நடக்க போகுது இந்த 18ஆம் தேதியிலேருந்து. ஆனால் இந்த குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய். 2க்குரியவர் தான் உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு ரிலேட்டட் டு நம்முடைய இது. என்ன பண்ணணும்னு ஒரு கன்ஃபியூஷன் கொடுப்பார். தெளிவற்ற தன்மை அப்படிங்கிறத செவ்வாய் கொடுத்து வச்சுருப்பார். ஏற்கனவே நம்ம பிரயாணங்கள் நிறைய சுற்றிக்கிட்டே இருப்போம். இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த புதன் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்குள்ளே போயிடுவார். அப்போ குடும்பத்துக்குள்ளார வந்த உடனே நல்லது தான் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். 12க்குரியவராக இருந்தாலும் 9, 12க்குரியவர் அங்கே போய் உட்காந்து குடும்பத்தில் நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுவார். செவ்வாய் 27ஆம் தேதி அங்கே போகிறார். அப்போது கொஞ்சம் உடல் பாதிப்பதில் வாய்ப்பு உண்டு. குடும்ப நபர்களுக்கு சூட்டினால் வரக்கூடிய, வெப்பத்தினால் வரக்கூடிய விஷயங்களும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கைன்னா இந்த தீபாவளி பண்டிகையின் போது எக்ஸ்ட்ராவாக பயமாக பார்த்துக்க வேண்டியது என்னென்னா, குழந்தைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க. உடலிலே அந்த வெப்ப காயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை. குருவின் தன்மையினாலே லாபம், இவர்களின் தன்மையினால் எச்சரிக்கை அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ உங்களுக்கு சுக்கிரன் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு.
நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனால இந்த அதிசாரமான குரு உங்களுக்கு பிளெஸ்ஸிங் அனுப்பிச்சிட்ருக்கிறாரு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவான் 11ல் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனாலே தன லாபம் உண்டு. அதனால் பண வரவுக்கு குறைவில்லை. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும், புதிய மாற்றங்கள் உண்டாகும். ஆஃபீஸ்லேயே உங்கள் டெஸ்க்கை மாற்றி இன்னொரு இடத்துல உட்காரலாம் சொல்லுவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களிலே பிரயாணங்களும் லாபத்தை கொடுப்பதா, லாபம் பிரயாணத்தை கொடுப்பதாக அமையும். சில அன்பர்களுக்கு பயணங்கள் மூலியமாக வியாபாரங்கள் நடக்கும். உணவு தொழில் சிறப்பாக இருக்கும். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். கலைகள் ரிலேட்டடான விஷயங்களுக்காரங்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் இருக்கும். பதவி, அந்தஸ்து, ஒரு புகழ், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசுங்க. விளையாட்டாக கூட கிண்டலாக கூட அவரை கூல்டவுன் பண்ணாதீங்க. அதனால் கொஞ்சம் விகல்பங்கள் வரும். மண் மனை வாகன யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தருவதாக இருக்கிறது. கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கினால உங்கள் கடனும் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தோஷம் வந்த உடனே மனத்தில் பக்திபூர்வமான எண்ண ஓட்டங்களை கொண்டு வாருங்கள். அப்புறம் சொல்லுவான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கிருஷ்ண பக்தியோடு இருங்கள். ஏன்னா இந்த மாதமே கிருஷ்ணனுக்கான மாதம். அதனால் எவ்வளவு தூரம் கிருஷ்ண பக்தியோடு இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இந்த மாதத்தினுடைய பலனை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் மனதை நிறுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நாம் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை துல்லியமாக கணிக்க இருக்கிறோம். எல்லா ராசிக்கும் இந்த ராசிக்கு கணிப்பது அப்படிங்கிறது குரு எப்படி மூவ் ஆறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சூரியன் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். செவ்வாய் எப்படி மூவ் ஆறார் பார்க்குறோம். குருங்கிறவர் வருடக்கோள். இந்த செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் இவர்களெல்லாம் மாதக்கோட்டை. இவங்கெல்லாம் எப்படி மூவ் ஆறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு வச்சுருப்பான், லான்னு போட்டிருப்பாங்க. அப்படி லக்னத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுடைய ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை பொது ஜாதகமாக பார்த்து விடுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பார்ப்பதற்கு அவசியம் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் இயன்ற உதவியை உங்களுக்கு செய்கிறோம். வாழ்க வளத்துடன்.